கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே நீர் நிரம்பிய குட்டையில் பாறையின் இடுக்கில் பதுங்கியிருந்த 7 அடி நீளமுள்ள முதலையை 5 மணி நேரமாக போராடி வனத்துறையினர் பிடித்துள்ளனர். சம்பவம் குறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிர்வேல். விவரங்களை வழங்கலாம். கதிர்வேல், இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். அதாவது மேட்டுப்பாளையம் அடுத்திருக்கக்கூடிய வெள்ளப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பட்டக்காரனூர் அப்படிங்கிற பகுதியில் சுமார் 7 அடி ஆழமுள்ள குட்டையில முதலை ஒன்று பிடிபட்டிருக்கு. அதாவது அப்பகுதி வழியாக சென்றவர் குட்டையின் முதலை நடமாட்டம் இருப்பதால் சிறுமுகை வனத்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. விரைந்து சென்ற வனத்துறையின் காலை முதல்ல குட்டையில் இருக்கக்கூடிய தண்ணீரை மோட்டார் மூலம் வெளியேற்றி முதலையை தேடக்கூடிய பணியில ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில முதலை தண்ணீர் இல்லாம பாறையை நடுவே சென்று மறைஞ்சிருக்கு. இதனால முதலையை பிடிக்க முடியாம வனத்துறையினர் சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக போராடி தற்பொழுது அந்த முதலையை பிடிச்சிருக்காங்க. அதாவது முதலையில கயிறும் அதே போல வளையால கட்டி அதனை வாகனத்தில் ஏற்றி பவானி சாகர் அணை பகுதியில் இருக்கக்கூடிய ஆழம் அதிகமான பகுதியில விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7 அடி நீளம் உள்ள இந்த முதலையை பிடிச்சதுனால இந்த பகுதியில் நிம்மதியா விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல்.